ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. அன்னை அருளுடன் தடைகளை தகர்த்தெறிந்து தன்னம்பிக்கை தலை தூக்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. மனிதனுக்கு தகாத பல எண்ணங்கள் தோன்றுகிற போது கூடவே அழிவும் தோன்றும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி வடக்கு சீத்ரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விருதுநகர் மாவட்டம் குச்சம்பட்டிப்புதூர் மற்றும் அருப்புக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவே சரணம், தாயே சரணம். மேல்மருவத்தூரிலே அம்மாவுடைய பீடத்தில் இந்த விழாக்களை நடத்துவது என்பது ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கோடி தேர் இழுப்பார்கள் என்று சொல்வார்கள். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை ஒரு தெய்வ காரியத்தை செய்கிறப்ப நாம் அடைகிற மகிழ்ச்சி அதற்கு எல்லையே இல்லை. நம்ம தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் முக்கியமான விழா சித்திரை பௌர்ணமி பெருவிழா. எல்லா விழாக்களும் அம்மாவுடைய விழாக்கள் தான். இருந்தாலும் தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பது என்பது இந்த சித்திரா பௌர்ணமி விழா. ஆரம்பத்தில் அன்னதானத்தை வைத்து இந்த விழாவை அம்மா ஆரம்பித்தார்கள் கூட நாலா வட்டத்திலே அது மிகப்பெரிய வேள்வியை செய்ய உலக அளவிலே பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையை தரக்கூடிய ஒரு விழாவாக இது அமைந்தது என்பதுதான் உண்மை. இந்த விழாவினுடைய வேள்வி சாம்பலை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் மேட்டூரில் அங்கே ஒரு வேள்வி செஞ்சு அந்த அணையிலையும் அந்த இதில் நீர்நிலையிலையும் அது தெளிச்சிங்கன்னா அந்த அளவிற்கு வருஷம் முழுக்க தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு மேட்டூர் அணை 100 அடி எப்போவுமே இருக்குது. முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. மேட்டூர் அணை வறண்டு போன நாட்களெல்லாம் உண்டு. சித்திரை பௌர்ணமி சாம்பலுக்கும் இந்த தீர்த்தத்துக்கும் அம்மா அவ்வளவு மகத்துவத்தை அவ்வளவு சக்தியை கொடுத்துருக்கிறார். அதனால தான் வருஷம் முழுக்க நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம செய்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த அளவிற்கு நமக்கு அம்மா மனசு நிறைவோடு மழையை கொடுக்குறா, மேட்டூர் அளவில் தண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி காவேரி டெல்டா பாசனம் நல்ல செழிப்பாக இருக்கிறது. ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள போர் சூழல் ரொம்ப கவலையாக எல்லாரும் இந்தியாவில் இருக்கிறவங்க கூட நம்ம பிள்ளைகள்லாம் அங்கே இருக்குது, புருஷன் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் அங்கே குடும்பம் அங்கே இருக்குது வெளிநாட்டில். அந்த ஒரு போர் சூழல் இருக்கிற ஒரு இதில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த போர்னால் பெரிய பிரச்சனை, கேஸ் கிடைக்காத ஒரு சூழல், தட்டுப்பாடு வரும், பெட்ரோல் அதுவும் தட்டுப்பாடு. ஆகவே ஒரு வாழ்க்கையை அப்படியே முடக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கெல்லாம் உண்டு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம அம்மாட்ட வேண்டிக்கிறோம். இப்போ இந்த வரப்போகிற சித்திரை பௌர்ணமி வேள்வியிலே நிச்சயமாக பிரதானமான நம்முடைய வேண்டுகோள் இதுதான் இருக்கும். உலகம் போர் யாரையும் நிம்மதியாக விடாது. மனிதனா எந்த இனத்துக்கு அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ, மனித நேயமும் மனித அன்பும் எல்லாரும் நல்லா இருக்கணும், உடுக்க உடை, உண்பதற்கு உணவு, இருக்கிறதுக்கு இடம், இது மூணையும் நான் உறுதிப்படுத்துவேன்னு அம்மா சொல்லு. அதே மாதிரி
அந்த ஒரு அடிப்படையே கொஞ்சம் அசைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லாருக்கும் இயல்பாக இருக்க முடியாது. அதனால் இந்த வரக்கூடிய ஒரு சித்திரை பௌர்ணமி விழாவில் நம்ம அதை முக்கிய நோக்கமாக கொண்டு குறிக்கோளாக கொண்டு இந்த வேள்வியை நடத்த இருக்கிறோம். பயிர் வளம் அம்மா சொல்கிறது நிறைய நம்ம நாட்டில் கனி வளம் நிறைய வர்றதுக்கு இந்த வேள்வியை செய்யணும் ஒரு 30 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கு. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, ஒரு நாட்டினுடைய நல்ல நிர்வாகத்திற்கும் நல்ல ஆட்சிக்கும் நாடு எல்லா உலகத்தினுடைய இயல்பான சூழ்நிலைக்கும் அமைதிக்கும் இது நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க அம்மா. அதனால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. இந்த சித்திரை பௌர்ணமி எல்லாரும் கலந்துங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்கிறோம். பட் இது என்ன சாதாரணமான ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய குறையை தீர்ப்பதற்காக இல்லை, எல்லாரும் சேர்ந்து உலகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு நம்ம வென்ற ஒரே நிகழ்ச்சி இதுதான். அதுவும் இந்த வேள்வி அம்மாவுக்கு பிடிச்ச வேள்வி. புதிய புதிய சக்கரங்கள், இந்த காலத்தில் உள்ள கோள்களுடைய நிலையை வச்சு அந்த நிலைக்கு தகுந்த மாதிரியான சக்கரங்கள். போன சித்திரை பௌர்ணமி விழாவில் போட்டு விழா ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மழை, 1 மணி நேரம் மழை, அவ்வளவு கடுமையான மழை. இதெல்லாம் அம்மா நான் இருக்கிறேங்கிறது ஒரு வெளிப்படையாக சொன்ன ஒரு பெரிய நிகழ்ச்சி. அற்புதம், அது பெரிய அற்புதம் அது. ஆகவே இங்கேயும் நம்மோட இருக்குது, அருவுருவமாக இருக்குது என்பது ரொம்ப மெய்யான விஷயம். அதனால எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு எல்லாரும் பயன்பெறணும், அதுதான் முக்கியம். அற்புதமான ஒரு இயக்கம், மனித குலத்திற்கு கிடைச்ச ஒரு இயக்கம் நம்ம ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.